வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். ஃபிலிமோரா அப்படின்ற ஒரு வீடியோ எடிட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை வாட்டர் மார்க்கே இல்லாமல் ரெண்டர் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதை நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணி பண்ண போகிறோம். இது லைஃப் டைம் ஃப்ரீ தான். எப்போ வேணால் நம்ம ரெண்டர் பண்ணலாம், எந்த வாட்டர் மார்க்கும் வராது. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வச்சு கிளிக் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதும் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுனால லேட் ஆகுது. ஓப்பன் பண்ணதும் இது இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இந்த எடிட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது அது மாதிரி எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக புது வீடியோ போடுறேன். இப்போ சாம்பிள் வீடியோ ரெடி பண்ணியாச்சு. வாங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் பேஜ் வரும். கீழே கிளிக் ஹியர்னு இதில் கிளிக் பண்ணுங்கள். கீழே மறுபடியும் கிளிக் ஹியர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே லைசன்ஸ் டு இமெயில் அப்புறம் ஆக்டிவேஷன் கோட் போடணும். நம்மகிட்ட இல்லை, இல்லாமல் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டேபை மினிமைஸ் பண்ணிவிட்டு கீழே டாஸ்க் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் டீட்டெயில்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே வந்தால் vshelp.exe ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி என் ப்ராசஸ் கொடுங்க. அப்படியே வெளியே திஸ் பிசி போங்க. திஸ் பிசியில் லோக்கல் சி இருக்கும். சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இன்ட்டு 86 இருக்கும். அதில் காமன் ஃபைல்ஸ்னு இருக்கும். காமன் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அதோட வண்டர் ஷேர்னு இருக்கும். வண்டர் ஷேர் கிளிக் பண்ணி வண்டர் ஷேர் ஹெல்ப் காம்பேக்ட்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி அதுலேயும் ஒரு விஎஸ் ஹெல்ப் ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுங்க. அப்படியே வெளியே ரீசைக்கிள் பின்னில் டெலிட் பண்ணோம்ல, அதை ரீசைக்கிள் பின்னில் டெலிட் பண்ணுறேங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். ஆஃப்லைன் ஆகிடுங்க. அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமெயிலும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட தரேன். அதை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பாருங்கள். நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணோம்ல, லைசன்ஸ் டு இமெயில் அண்டு ஆக்டிவேஷன் கோட் கேட்ஸ் இல்லை, அதே பேஜுக்கு அதே டேபுக்கு போகிறோம். அந்த டேபில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த மெயிலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் கோடையும் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், ஆன்லைனில் இருக்கக்கூடாது. நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆக்டிவேட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பாப்பப் மெசேஜ் வரும், ரெஜிஸ்டர்னு. ஓகே கொடுத்து இனிமேல் நீங்கள் எந்த வீடியோ பண்ணாலும் அது வாட்டர் மார்க் வராது. இது லைஃப் டைம் உங்களுக்கு சிஸ்டமில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் பண்ணலாம், எத்தனை வீடியோ வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த வாட்டர் மார்க் வராது, ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஒரிஜினல் காப்பி ஆஃப் ஃபிலிமோரா நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே வேலை செய்யும். இது ரொம்ப ஈஸியான ஒரு எடிட்டர், அதனால தான் நான் இதை போட்டேன். நானும் இதை தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறையா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா கிளியர் பண்ணுறேன். அப்புறம் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.